இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசின இந்த வார்த்தை இங்கு யோவான் அப்போஸ்தலன் மூலமாக பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பின் சீஷனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வார்த்தைகளை முக்கியப்படுத்தி எழுதுகிறார். 14ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் உபாகம் 30ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை உனக்கு அவர் கொடுக்கும்படியாக, அதை நீ ஆண்டு கொண்டு அதிலே நிலைத்திருக்கும்படியாக நீ அவரிடத்தில் முதலாவது அன்பு கூற வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அவரை நீ பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார் என்ற வார்த்தைகள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன் என்ற இடத்திலே இஸ்ரவேலை அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் அங்கே அவருடைய குமாரன் சேஷ்டபுத்திரன் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் அவருடைய மனவாட்டி என்ற இடத்திலே தான் இஸ்ரவேலை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். 70 பேர் போய் அங்கு பெரும் தேசமாக அவர்கள் பெருகி பழுகி பெருகும் அளவுக்கும் அவர்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே அவர் விட்டு வைத்திருந்தார். ஆனால் காலம் வரும்போது அவளை விடுதலை ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேலின் குமாரன் என்ற இடத்திலே தேவன் அவனை பெற்றெடுத்திருக்கிறார் என்பதாக இருக்கிறது. பிறப்பிலே இரத்தமும் தண்ணீரும் தான் இருக்கிறது. சிலுவையிலே இரத்தமும் தண்ணீரும் தான் வெளிப்படுகிறது. இஸ்ரவேலை மீட்கக்கூடிய இடத்திலே இரத்தமும் தண்ணீரும் தான் அங்கிருந்தது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு செங்கடலின் தண்ணீரை கடந்து அவர்கள் வரக்கூடிய இடத்திலே தேவன் அவர்களை வழி நடத்துகிறார். இரத்தமும் தண்ணீரும் சிலுவையில் அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட போது இரத்தமும் தண்ணீரும் அங்கே வெளியாக்கப்பட்டது. இரத்தமும் தண்ணீரும் என்ற இடத்தில்தான் அங்கே ஒரு பிறப்பும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரத்தம் தண்ணீர் என்ற இடத்தில் இதில் தான் ஜீவன் இருக்கிறது. ஜீவன், தண்ணீர் என்பது ஜீவனோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. சுக்கோத் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கூடார பண்டிகையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். கூடார பண்டிகையின் முடிவிலே இயேசு கிறிஸ்து, அங்கே கூடார பண்டிகையின் முடிவு என்பது இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடைய மாட்டான், தாகமடைய மாட்டான், ஜீவன் எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது என்று அவர் சத்தமிட்ட பொழுது அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஏனென்றால் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்துல தேவன் தான் இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அங்கே அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி நெகேமியா காலத்தில் அவர்கள் ஆலயத்தை கட்டும் போதும் கூட இதே போலதான் அவர்கள் தண்ணீர் வாசல் அண்டையிலே கூடிதான் அங்கே தோராவை அவர்கள் வாசித்தார்கள், வேதத்தை அவர்கள் வாசித்தார்கள். அதனால் அது எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறது. என்னில் அன்பு கூறுகிறவன் என் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ என்னில் அன்பு கூர்ந்து எனக்கு செவி கொடுத்து என்னை பற்றிக்கொள் என்று இஸ்ரவேலுக்கு தேவன் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய ஜனங்களானால், நாம் தேவனுடைய குமாரர் ஆனால், நாம் தேவனுடைய மனவாட்டி ஆனால், நாம் அவரை அன்பு கூற வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். கீழ்ப்படி என்று நேரடியான வார்த்தை எபிரேயத்தில் இல்லை. அப்படி ஒரு வேர்பு அங்கே கிடையாது. கேட்டு கீழ்ப்படி என்றுதான் இருக்கிறது. அதனால்தான் அங்கே ஷமா இஸ்ராயேல் அடோனாய்,
ஷமா என்ற வார்த்தைக்கு நீ கேட்டு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு செவி கொடுத்து அதன்படி செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இஸ்ரவேல் அவருடைய குமாரன், இஸ்ரவேல் அவருடைய சேஷ்டபுத்திரன். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்தை அவனுக்கு சுதந்திரமாக வைத்திருக்கிறார். அங்கே கோதுமை விளைகிறது, அங்கே வாட்கோதுமை விளைகிறது, அங்கே திராட்சை விளைகிறது, அங்கே அத்தி விளைகிறது, அங்கே பால் ஓடுகிறது, அங்கே கனிகள் இருக்கிறது, அங்கே தேனும் இருக்கிறது. அங்கே விளையக்கூடிய 7 விதமான பரிபூர்ணம் அங்கே இருக்கிறது. அது கோதுமை விளையக்கூடிய தேசம், அது வாட்கோதுமை விளையக்கூடிய தேசம், அது அத்தி மரங்களினால் அத்தி பழங்களை நீங்கள் அடையக்கூடிய தேசம், அது மாதுளை அங்கே அங்கே திராட்சை அங்கே இருக்கக்கூடிய தேசம். திராட்சை இருக்கிறது, அங்கே அத்தியும் இருக்கிறது, திராட்சையும் இருக்கிறது, அங்கே தேன் வரைக்கும் வந்து விளைகிறது. இத்தனை ஆசீர்வாதங்கள் நிறைந்த தேசத்தை இஸ்ரவேல் அடைந்து கொள்வதற்கு இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் கருணையாக இரக்கத்தை அவர் தருகிறது மாத்திரமல்ல, அவருடைய காருண்யத்தினால் அவர்களை இழுத்து காத்து கொள்ளுகிறார். அவரோடு ஒரு அந்யோன்ய ஐக்கியம் வருகிறது. அவர்களுக்கு ஒரு ஆளுகையை தரக்கூடிய இடத்தில் தான் அவருடைய அன்பு அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும், தேவனை பற்றி கொள்ள வேண்டும். இதான் அவங்களுக்கு 3 பிரதானமாக சொல்லப்பட்டது. பிரதானமாக சொல்லப்பட்டது என்ன? உபாகமத்தில் அவர் மோசே சகல காரியங்களையும் அவர் ஒரு ஃபைனலுக்கு கொண்டு வந்து யோசுவாவின் கையில் தலைமை போகிறது. இப்பொழுது அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் தான் நாம் வாசிக்க கேட்டோம். உன் பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன் பிதாக்களின் தேவனாகிய தேவனை நீ பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜீவனையும் தீர்க்காயுசையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் என்பது என்ன? கிறிஸ்துதான் ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அங்கே அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவரில்தான் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவன் நமக்கு கிறிஸ்து, ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரிலே காணப்படுவோம் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. 2 விதமாக அவருடைய சிருஷ்டிப்பு இருக்கிறது. அவருடைய சிருஷ்டிப்பின் 2 பக்கங்களை நீங்கள் பார்த்தால் ஜீவன், அங்கே மனிதர்களாக ஜீவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மனிதர்களாக ஜீவிக்கக்கூடிய வீடாக இருக்கிறவர்கள் இருக்கிறார். 2 பக்கம் இருக்கு. நாம் ஜீவிப்பது ஒரு பக்கம், நாமே ஜீவிக்கக்கூடிய வீடாக இருக்கிறது ஒரு பக்கம். அது என்ன என்றால், எல்லா மனிதர்களும் ஜீவனுடையவர்களாக வாழ்கிறார்கள் என்பது இது நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவன் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய வாசஸ்தலமாக மாற வேண்டும். நாம் அவருடைய வாசஸ்தலமாக மாற வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்றால் அவரில் நாம் அன்பு கூற வேண்டும். அன்பில் தான் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பு தான் பெரியது. அன்பு இருந்தால்தான் நாம் விசுவாசிப்போம். அன்பு இருந்தால்தான் நாம் அவர் சொல்லை நாம் கேட்போம். அன்பு இருந்தால்தான் அதை கை கொண்டு நடக்கக்கூடிய இடத்துல இருப்போம். அன்பு இருந்தால்தான் நாம் அவரை பற்றி கொள்வோம். இவை எல்லாம் அன்பிலே இருக்கிறது. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று 19ஆம் வசனத்தில் சொல்றார். உபாகம் 30:19 30:20 நீங்கள் என்னை அன்பு கூர்ந்து எனக்கு செவி கொடுத்து என்னை பற்றி கொள்ளுங்கள். 19 என்ன சொல்றார்? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள். அவர்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் எங்கே இருக்கிறது? அவருடைய வார்த்தையிலே தான் ஜீவன் இருக்கிறது. அவருடைய ஜீவனை அவர்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பிரமாணங்களை அவர்களுக்கு இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களுக்கு விடுதலை கொடுத்து இங்கே சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி அவர்களை வனாந்தரத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். வனாந்தரத்திலே அவர்கள் வந்த இடத்திலே அவர்கள்
3 நாள் தண்ணீர் இல்லை என்ற இடத்தில் நடக்கிறார்கள். 3 நாள் தண்ணீர் இல்லாத இடத்தில் நடந்துதான் அவர்கள் அங்கே மாராவுக்கு வருகிறார்கள். மாராவிலே 3 நாள் தண்ணி இல்லை, பிரச்சனை. தண்ணி இல்லாமல் சாப்பிடாம கூட இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் எப்படி இருப்பது? தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் 3 நாள் தொடர்ச்சியாக தண்ணீர் இல்லாத பட்சத்திலும் நடக்க வேண்டும். நடந்து அவர்கள் ஒன்று இல்லை என்ற பிரச்சனை, அடுத்தது இருக்கிறது, அது அனுபவிக்கக்கூடிய இடத்தில் இல்லை. 2 பிரச்சனை அங்கே வருது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 2 பிரச்சனைகள். ஆனால் முதல் வசனத்தில் பாடி கழித்து அவர்கள் ஆடி அவரை புகழ்ந்து போற்றி பாடிவிட்டார்கள். 1ஆம் வசனம் தொடங்கி 22 வசனத்திலிருந்து அவர்களுக்கு அங்கே தண்ணீர் இல்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அங்கே மாராவிலே கசப்பான தண்ணீர் இருக்கிறது, பிரச்சனை வந்து விட்டது. முறுமுறுக்கிறார்கள். நம்முடைய குறைபாடிலே நாம் தேவனை சார்ந்து கொண்டு தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால் அவரில் நம்முடைய அன்பு இருக்க வேண்டும், அவரில் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவன் கொடுக்கிறது என்ற அறிவு, அவரை பற்றின அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளிலும் நாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிறோமா? யோனா தன்னுடைய பிரச்சனையிலே தேவனை நோக்கி கூப்பிட்டார், தேவன் அவருக்கு இறங்கினார். கீழ்ப்படியாமல் போன போதும் அந்த மீனின் வயிற்றிலிருந்து அழைத்த யோனாவுக்கு இறங்கி யோனாவை அங்கே நினிவேவுக்கு கொண்டு வந்துட்டார். இரக்கமுள்ள தேவன். ஆனால் அதே இரக்கம் மற்றொருவருக்கு காண்பிக்கப்படும் போது யோனாவால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நினிவேயின் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின போது தேவன் அவர்களை அழிக்காமல் விட்டதை குறித்த சந்தோஷம் யோனாவுக்கு இல்லை. யோனாவுக்கு கோபம்தான் வருகிறது. யோனா சொல்லுகிறார், நீர் இரக்கம், மன உருக்கம், நீடிய பொறுமை, இப்படிப்பட்ட தேவன் என்று நான் இஸ்ரவேலில் இருந்து புறப்படும் போதே சொல்லலையா? நான் நம்ம ஊரில் இருக்கும்போது சொன்னேனே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த தயவு தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆனா இவர் யாரு? இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. இவர் யாரு? தேவனுக்கு மிகவும் பயந்து நடக்கக்கூடியவர். அவர் சொன்ன அட்ரஸ் தான் அது, இல்லையா? ஆனால் இவருக்கு தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருந்தார். மற்றவர்களுக்கு அவர் இறங்கும் பொழுது இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு தேவன் இறங்கக்கூடிய தேவன். ஆவிக்குரிய விஷயத்தில், ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தேவனுடைய எபிரேயர், இஸ்ரவேலர், தேவனுடைய யூதர்கள். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இஸ்ரவேலர். இஸ்ரவேல் என்பது அவருடைய மனவாட்டி, இல்லையா? அவருடைய மனவாட்டியை மீட்டுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அங்கே சிவந்த சமுத்திரத்தின் ஊடாகவும் பாதை உண்டாக்கி இவர்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு இந்த வனாந்திர பாதை? எதற்கு இந்த வனாந்திர பாதை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் ஏன் வருகிறது என்றால், தேவன் நம்மை அறிந்து கொள்ளவா? நாம் நம்மை அறிந்து கொள்ளும்படியாக. பிதாக்களை நான் எப்படி நடத்தினேன், இஸ்ரவேலர்கள் எப்படி அலைந்து திரிந்தார்கள், இனி ஒருபோதும் இவர்கள் அலைந்து திரியாதபடிக்கு உன் காலத்தில் அவர்களை நாட்டுவேன், உன் குமாரன் ஆலயம் கட்டுவான் அப்படின்னு அங்கே தாவீதுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு? 40 வருஷம் எதற்காக இவர்கள் இப்படி நடத்தினார்? தாங்கள் யார் என்று அவர்களே அறிந்து கொள்ளும்படியாக, இல்லையா? எதற்காக பரீட்சை வைக்கப்படுகிறது? வாத்தியாருக்கு நம்ம எப்படி படிக்கிறோம்னு தெரியறதுக்கா? நம்ம எப்படி படிக்கிறோம் நமக்கு தெரியறதுக்கா? நம்ம எவைகளை கற்றுக்கொண்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் பரீட்சை வைக்கப்படுகிறது. நாம் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நம்முடைய நிலவரம் என்ன, நமக்கு எல்லாம் தெரியும் என்று நம்முடைய மனது சொல்லும், நாம் சரியாக செய்து விடுவோம் என்று நம்முடைய மனது சொல்லும். நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று தான் எப்பொழுதும் மனிதனுடைய மனது சொல்லுகிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய மனதுதான் அவன் குறைபாடு உள்ளவன் என்பதை, அவன் குறைவுள்ளவனாக இருந்தான் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது, இல்லையா?
மற்றவர்களை குறைத்து பேசக்கூடியவர்கள், தான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்தில் வருவதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை. ஒருவேளை ஆவிக்குரிய விஷயங்களை அவர்கள் தங்கள் படிப்பினாலே, தங்கள் அறிவினாலே அறிந்திருக்கலாமே தவிர அவைகளை தங்களுடைய வாழ்க்கையாக்கக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆவிக்குரிய தேவனுடைய தன்மைகளை தங்கள் வாழ்க்கையாக்கினவர்கள் மற்றவர்களை தூஷிக்கக்கூடிய இடத்திலோ பேசக்கூடிய இடத்திலோ இருக்க முடியாது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இவர்களை ஏன் இப்படி நடத்துகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறதை எதற்காக நடத்துகிறார் தேவன்? படகிலே இவர்கள் கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் அந்த கடல் பழக்கப்பட்டது இல்லையா? அங்கே பிரச்சனை வந்து விட்டது. நாங்கள் மடிகிறோம், ஐயரே நீர் தூங்குகிறீரே என்று அவரை எழுப்புகிறார்கள். அவர் தூங்குகிறவரா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இவர்கள் தங்கள் நிலவரத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக? இவர்கள் அவரை நோக்கி அபயமிட வேண்டும். அல்லது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, அவரை நோக்கி அபயமிட வேண்டும், அல்லது தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் பயிற்றுவிக்க வேண்டும். ரெண்டு பக்கம் இருக்கு. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது ரெண்டு காரியத்துக்காக. ஒன்று, நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, நாம் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனை நோக்கி அபயமிட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்கள் செய்து கொண்டு வந்தாரே, முழு எகிப்திலும் பிரச்சனை வந்தபோது கோசேனிலே பிரச்சனை இல்லை. யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேனிலே எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடிக்கு பாதுகாத்திருக்கிறார். எகிப்து என்பது உலகம். இந்த உலகத்தில் எவ்வளவு பயங்கரங்கள் நிகழ்ந்தாலும் கூட தேவனுடைய ராஜ்யமாகிய கோசேன், அன்பின்குமாரின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வரப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அரணாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய எல் ஷடாயாக இருக்கிறார், தாயாக நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரக்கூடிய இடத்திலே இருக்கிறார், தகப்பனாக சுமந்து வழிநடத்தக்கூடிய இடத்திலே தேவன் இருக்கிறார் இல்லையா? இப்படிதான் எகிப்திலே அவர்களை வைத்திருந்தார். கோசேனிலே இருள் சூழவில்லை, கோசேனின் தண்ணீர் மாறவில்லை, கோசேனிலே இந்த 10 விதமான வாதைகள் உள்ளே பிரவேசிக்கவில்லை. இஸ்ரவேலின் தலைச்சன்கள் காக்கப்பட்டது. பஸ்காவின் ரத்தத்தினாலே அவர்களை காத்து மீட்டு வழிநடத்தி வந்த தேவனை அவர்கள் மறந்து போகக்கூடிய இடத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. மோசையை நெருக்குகிறார்கள். எகிப்தில் கல்லறை இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து எங்களை கொல்லவா கொண்டு வந்து, இதான் பிரச்சனை. ஒருவரும் தேவனை நோக்கி 3 நாள் தண்ணி இல்லையே, ஒருவரும் தேவனை நோக்கி அபயமிடவில்லை. மோசே அங்கே தேவனை நோக்கி அபயமிடக்கூடிய பகுதி அங்கே எழுதப்பட்டிருக்கு. மாறாவின் தண்ணீர் கசப்பு. ஒரு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச குறைவு, அன்பு குறைவு வரும்பொழுதுதான் விசுவாச குறைவு வருகிறது. அன்பின் குறைவு வரும்பொழுதுதான் அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகள் அங்கே தங்கி விடுகிறது. பழைய புளித்தமாவோ கசப்புகளோ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்க வேண்டும் என்பது புதிது, நியூ பிகினிங். 8 என்ற எண் எபிரேயத்திலே புதிய துவக்கத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. 8 is a new beginning. கிறிஸ்துவிலே ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. இஸ்ரவேலை மீட்டு வந்தாலும் இவர்கள் ஒரு புதிய துவக்கத்துக்குள் தங்கள் மனதை செலுத்தவில்லை. இன்னும் பழைய அடிமைத்தனத்தின் மனது அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் இன்னும் எகிப்தை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். எகிப்தின் குமட்டி காய்களும் எகிப்தின் கரிச்சட்டிகளும் அவருடைய மனதிலே அங்கே இருக்கிறது. அதை விட்டுட்டு வரல. இவங்க வந்திருக்கிறாங்க, இன்னும் விட்டுட்டு வரல. ஒரு கதையை நான் கேட்டேன். 2 துறவிகள் ஒரு ஊரை நோக்கி நடந்து போயிருக்காங்க. அந்த இவர்கள் போகக்கூடிய பயணத்திலே
அவர்களுடைய வலது பக்கத்தில் ஒரு பெரிய நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த நதியின் கரையில் ஒரு தாய் உட்கார்ந்துருந்தாங்க. என்ன ரொம்ப இப்படி அழுது கொண்டு உட்கார்ந்துருந்த போது இவர்கள் கேட்டிருக்கிறாங்க, என்ன அப்படின்னு. இல்லை, இதை கடந்து தான் என் வீட்டுக்கு நான் செல்ல வேண்டும், இதை கடக்கக்கூடிய திராணி எனக்கு இல்லை அப்படின்னோடனே, சரி வாங்கன்னு சொல்லி 2 பேரும் தூக்கிட்டு போய் அவங்கள அந்த கரையில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நன்றி சொல்லி வீட்டுக்கு போயாச்சு. வர வழியில் ஒரு துறவி, அவர் இளையவர், ஒருவர் மூத்தவர். இளையவர் சொல்லியிருக்கிறாரு, என் வஸ்திரமெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அவங்க அந்த அம்மாவை தூக்கிட்டு போனதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க, வஸ்திரம்லாம் இப்படி ஆயிடுச்சு, தூக்குனதில் இந்த ஷோல்டரில் பெயின் ஜாஸ்தி இருக்குது அப்படி இப்படின்னு அப்படியே புலம்பிட்டே வரார். அப்போ அந்த மூத்த துறவி சொன்னாரா, எனக்கு இப்படி எதுவும் இல்லை, ஏன்னா நான் அந்த அம்மாவை அந்த ஆற்றுக்கு அந்த பக்கமே விட்டுட்டு வந்துட்டேன், நீ இன்னும் அந்த அம்மாவை சுமந்துக்கிட்டே வர, அதனால் உனக்கு உடல் உபாதை இருக்கும், வலி இருக்கும், மூச்சு வாங்கும், உன்னுடைய உடுப்பு கசங்கி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரச்சனைகளை விட அவைகளை சுமக்கக்கூடிய இடத்திலே நாம் மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சுய முயற்சி இருக்குது. நான் இதை செய்து விடுவேன், என்னால் இவைகள் நடக்கிறது, நான் இல்லாவிட்டால் எப்படி உலகம் இயங்கும், நான் இல்லைன்னா உலகம் இயங்குமா அப்படின்னு சந்தேகம் நமக்கு இருக்கு. நம்ம இல்லைனாலும் உலகம் இயங்கும். இதுக்கு பல பேரை நமக்கு முன்பாக பல பேர் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமலும் பல காரியங்கள் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முழுவதையும் இயக்கக்கூடியவர் தேவன். நம்முடைய காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய ஜீவியம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய உத்தியோகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு உத்தியோகத்திலிருந்து வரக்கூடிய பலன் அவர் தரக்கூடியது. நாம் விழித்து ஜீவனுள்ள தேசத்திலே இருக்கிறோம், அவருடைய இரக்கம். நாம் அவர்கள் அன்பு கூறும்படியாக கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்கள் ஸ்தோத்தரிக்கும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அவரை வாழ்த்தும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், இல்லையா? தெசலோனிக்க நிருபக்காரர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிப்பதே நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம். நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை நாம் வாழ்த்தும்படியாக, அவரை நாம் ஆசீர்வதிக்கும்படியாக, அவரை நாம் போற்றும்படியாக. அவரை ஆசீர்வதிக்கும்படியாகனா நீங்க அதை தவறாக எடுத்து விடக்கூடாது. நாம் எப்படி தேவனை ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு நினைக்கூடாது. நாம் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். ஷெமுடைய தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாராக நோவா சொல்றார். நம்முடைய தேவன் ஸ்தோத்திரத்துக்குரியவர், நம்முடைய தேவன் புகழ்ச்சிக்குரியவர், நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர். நம்முடைய தேவன் நம்முடைய நன்றிகளை அவருக்கு செலுத்தும்படியாக அவர் உரித்தானவராக இருக்கிறார். அவருக்கு தான் இதெல்லாம் செலுத்தணும். அதை சொல்லிதான் நம்முடைய ஜீவியத்தை நாம் நகர்த்த வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளிலே நம்முடைய கசப்பான சம்பவங்கள் நமக்கு நிகழும் பொழுது, நமக்கு சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஏன் தோன்று விடுகிறோம்? அன்பில் குறைவு இருக்கிறது, அதனால் விசுவாசத்தின் குறைவு உண்டாகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறது. பயப்படுகிறவன் தேவன் மேல் அன்பில்லாதவன், விசுவாசம் இல்லாதவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று இயேசு கேட்கிறார். நீங்கள் ஏன் நாளைக்காக கவலைப்படுகிறீர்கள்? அந்த நாளே அதுக்கான டியூட்டி அதுக்கு இருக்குது. நமக்கு என்ன வேண்டும் என்று நம்மை காட்டிலும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அதான் விஷயம். நம்மை காட்டிலும் நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அதன் காலத்தில் செய்யக்கூடிய, நேர்த்தியாக செய்யக்கூடிய நம்முடைய தேவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 30ஆம் நீதிமொழிகளில் அவர் சொல்றார், நிறைவினால் நான் உம்மை தூஷித்து விட யார் என்று கேட்டுவிடக்கூடாது, குறைவினால் நான் திருடி உம்முடைய நாமத்தை அங்கே வீணிலே வழங்கக்கூடிய இடத்துல வைத்து விடக்கூடாது. எனக்கு வேண்டியதை நீர் அறிந்திருக்கிறீர், அதை செவியாக கொடுக்கக்கூடிய இடத்துல நீர் உண்மையான தேவனாக இருக்கிறீர் என்ற அறிவு உடையவன் தான் அந்த சங்கீதத்தை அந்த நீதிமொழிகளை எழுதுகிறார். நம்முடைய விஷயம் என்ன? நான் குமாரனானால் அவரில் அன்பு கூற வேண்டும், நான் குமாரனானால் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், நான் குமாரனானால் அவரை பற்றி கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 6:23 என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 6:23 நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும்.
6:23 வாசிங்க. நீதிமொழிகள் 6:23 இருக்கு. கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. இந்த மூணும் எப்படி ஒரு குமாரனுக்குள் வரும் என்றால், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. 119 சங்கீதம் 105 வசனத்திலே அவர் நமக்கு விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறார். வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. தீபம் வெளிச்சம், ஆங்கிலத்துல லேம்ப் லைட். லேம்ப் லைட், லேம்ப் தான் இருக்கு, லைட் இல்லைன்னா என்ன பண்றது? லேம்ப் இருக்கு, லைட் இல்லையே. இஸ்ரவேலை அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். யெஷுவா, இயேசு கிறிஸ்து என்ற இடத்திலே அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், மெஸ்ஸியாவின் வெளிச்சத்தில். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் தெரியும், இயேசுவை எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும், இயேசுவை எல்லாரும் அன்பு கூறுகிறார்கள். இயேசுனாலே நமக்கு ஒரு ரட்சிப்பு வந்திருக்கு. ஆனால் அவரை இம்மானுவேலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னபடி யோத் ஹே வாவ் ஹே என்பது 26, அதனுடைய கெமெட்ரியா 26. இந்த 10 கன்னிகைகள் வந்தாங்க இல்லையா, ஒரு கூட்டத்தாருக்கு அங்கே எண்ணெய் இல்லை, விளக்கு இருக்கிறது, எண்ணெய் இல்லை. இங்கே எண்ணெய் என்பது எது? 6:23 எண்ணெய் என்பது எது? போதக சிச்சையே ஜீவவழி, அதுதான் எண்ணெய். போதக சிச்சையை ஏற்றுக்கொள்ளாதவன் குமாரனாக இருக்க சற்றும் தகுதியற்றவன். அந்த எண்ணெய் என்பது போதக சிச்சை. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். விளக்கும் வெளிச்சமும் இருக்கிறது. போதக சிச்சை ஏற்று, வெளிச்சம் இருக்கிறவன் போதக சிச்சையை ஏற்றுக்கொள்வான். வெளிச்சம் என்பது மகிமையடைந்த கிறிஸ்துவின் வெளிச்சம், அவரை அறிகிற அறிவு. அது வேதம், அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு நாம் வர வேண்டும். அன்பு இருக்கிறது, அவருடைய இரக்கத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை என்ற இடத்துக்கும் அவருடைய அபிஷேகம் என்ற இடத்துக்கும் நாம் வருகிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் ஊடாக நம்மை நடத்தக்கூடிய வழியிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு இதான் பிரச்சனை. அவர்கள் ஜீவனை பற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. உபாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவில் இருந்து. எத்தனை நாள் பிரயாண தூரம்? 11 நாள் தான் சேயீர் மலை வழியா இவங்க போனா. இவங்க சேயீர் மலை வழியாக இவர்கள் பிரயாணப்பட்டு போனால் 11 நாள் தூரம். எவ்வளவு காலம் இங்கே சுற்றி திரிகிறார்கள்? 40 வருடம். ஏன் அப்படின்னா இவர்கள் தேவனை பற்றி கொள்ள மனதில்லாது இருந்தார்கள். அதான் விஷயம். இவளை கொண்டு வந்து என்ன கொடுக்காரு? பிரமாணம் தான் கொடுத்தார். பிரமாணத்தை வாங்கும்படியாக மலைக்கிட்ட கிட்டி சேருங்க, இந்த மலையை ஒருவரும் தொடக்கூடாது, தொடுகிறவன் கொல்லப்பட வேண்டும், மோசே ஏறி வரட்டும். மோசே ஏறி போயிருக்காரு, ரிட்டர்ன் இன்னும் வரல. அதுக்குள்ள கண்டுகுட்டி செய்து விட்டார்களே. ஏன் ஆர்வம் செஞ்சு கொடுக்கிறாரு? ஜனத்தை தக்க வைத்துக் கொள்ளவா? அல்ல, உயிரை காப்பாற்றிக் கொள்ள. கண்டுகுட்டி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே ஊர் அதை எதிர்க்கிறார். ஊர் யாரு? மீரியாமின் கணவன் ஊர். அவனை கொன்று போட்டார்கள். பார்க்கிறார் ஆரோன்னு, நம்மளையும் கொண்டு விடுவான், செஞ்சு கொடுத்துருவோம். செஞ்சு கொடுத்தாச்சு. இதுதான் நம்மை எகிப்திலிருந்து வழி நடத்தின தெய்வம் சொல்லிட்டானே. அவ்வளவுதான். மோசே இல்லைன்னா எதுவும் சொல்லுவான், எதுவும் செய்வான். கொஞ்சம் தலை மறைஞ்சிட்டா போதும்.
இதான் இவன் நிலவரம். அதனால தான் மோசே கடைசியில் திரும்ப ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த ஜனத்தை நடத்தி செல்லும்படியாக, இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படியாக நீர் ஒரு புருஷனை இவர்களுக்கு முன்பாக ஏற்படுத்தும். நான் மறிக்கிறத பற்றி விஷயம் இல்லை, என் காலம் முடிய போகிறது என்று நீர் சொல்லிவிட்டேன். ஆயத்தப்பட்டார் இப்போ மோசே என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தை நடத்தி செல்ல இவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை ஏற்படுத்தும். தேவன் ஏற்படுத்தக்கூடிய புருஷனாக இருக்க வேண்டும். அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல சாவதானமாக இருப்பான். இங்கே மாராவின் தண்ணீர் கசப்பிலே எல்லாரும் முறுமுறுத்து அவரை நெருக்கி பிரச்சனை வந்தவுடனே மோசே அபயமிடுகிறார். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 22 வாசிச்சா வாசி. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 3 நாள் தண்ணீர் இல்லை. ஏன் தண்ணீர் இல்லாமல் தேவனை நடத்தினார்? ஒருவன் கூட தேவனை நோக்கி அபயமிடவில்லை. சரி, மாராவுக்கு வந்தாச்சு. தண்ணீர் குடிக்க ஏற்றதாக இல்லை, கசப்பானதாக இருக்கிறது. இப்பொழுதும் ஒருவனும் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. முறுமுறுத்தார்கள், மோசே எதிர்த்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது நாம் முறுமுறுக்கக்கூடியவர்களாக, அதுக்கு காரணமான அல்லது நமக்கு தலைமையாக இருக்கக்கூடியவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது தேவனை நோக்கி அபயமுடுபடியாக இருக்கிறோமா? தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இதற்காக தான் தேவன் அந்த பாதையில் அவர்களை நடத்துறார். அவரை நோக்கி கூப்பிட்டு இருந்தால் இந்த 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? இந்த மாராவிலும் வந்து இது குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லை என்ற இடத்துல முறுமுறுத்தார்கள், மோசே எதிர்த்தார்கள். முறுமுறுக்கவும் மோசே எதிர்க்கவுமா இவங்களை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு? இல்லையே. மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டார். வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இந்த மரத்தை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே இது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இந்த மரம் அது கிறிஸ்துவின் பாடுகளை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. கசப்பான நம்முடைய வாழ்க்கை, மரணம் நிறைந்த, வியாகுலம் நிறைந்த, பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மதுரமாக இருக்கிறது என்றால் அது கிறிஸ்துவினாலே அது மதுரமாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினாலே இது மதுரமாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்து நமக்காக விலைக்கிரயமாக தம்மை செலுத்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை அவர் விலைக்கிரயமாக மீட்டு இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து நம்முடையவர் என்று சொல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இப்படி சூழ்நிலைகளிலே நாம் அவரை நோக்கி அபயமிட வேண்டும், கூப்பிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். நீங்கள் யாத்திராக 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் இதன பகுதியில் அவர்களுடைய பாடுகளை நான் பார்த்து அவர்களிட்ட கூக்குரலை நான் கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாக நான் இறங்கினேன். அவருடைய கூக்குரலை கேட்டு இறங்கி அவர்களை விடுவித்திருக்கிறார் தேவன். விடுதலையாக்கி கொண்டு வரப்பட்ட இடத்துல இவர்கள் அவரை நோக்கி கூப்பிடவில்லை, முறுமுறுக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு என்பது நம்மை பின்னடைய செய்கிறது, நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மை வலுவச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை பார்த்தால் யோபு முறுமுறுத்தாரா? இல்லை. அதான் யோபுடைய பலன். யோபு, நீர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அழிந்து போகக்கூடிய பொன்னே சோதிக்கப்படுகிறதே,
அதை விட வெளியேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். சோதனை ஏன் வருகிறது? நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை உறுதிப்படுத்தும்படியாக, நம்மை இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கக்கூடிய இடத்துல தான் சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இந்த சோதனை காலத்திலே நாம் பலனற்றவர்களாய் போய்விடக் கூடாது. இந்த சோதனை காலத்திலே நாம் முறுமுறுத்து விடக்கூடாது. எதிர்காற்று அடிக்குதே, இவங்க படகுல போறாங்க, எதிர்காற்று இவர்களை பின்தள்ளுகிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு இவர்களை தனியாக அனுப்பிவிட்டார். எதிர்காற்று அடிக்கிறது, மடிந்து போகிறோம், சத்தம் போடுறாங்க. இந்த எதிர்காற்று ஏன் அடிக்கிறது? இவர்களை பின்னடை செய்கிறது, உண்மைதான், பின்னடைய செய்கிறது. ஆனால் இவர்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கிறது. கர்த்தர் வந்துட்டு இருக்காரு, கடல் மேல் நடந்து இவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அவருக்கு தெரியாதா? அவர் திராணிக்கு மேல் நம்மை சோதிக்கக்கூடியவர் அல்ல. அவர் தீமையினாலே நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தீமையினால் நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம்? நம்முடைய இச்சையினால் இழுப்புண்டு தீமைக்குள்ளே நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். நம்முடைய இச்சையினால் இழுப்புண்டு நாம் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறோம். கவலைப்படுகிறவர்கள் தேவனை விசுவாசியாதவர்கள் என்ற இடத்துக்கு போயிடுறாங்க. கவலை என்றால் என்ன? நம்பிக்கை இல்லை, அதுதான் கவலை இல்லையா? கப்பல் கவுந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதன்னா இந்த கன்னத்தில் இல்லை, கன்னமிட்டு கொள்ளையிடுவார்கள். தமிழ் சொல் கன்னம் என்ற சொல் திட்டமிட்டு அங்கே பதிவிருந்து திருடக்கூடியது, கன்னமிடுதல். கப்பல் கமுந்து போனாலும் கன்னத்தில் கை வையாதேனா தவறான வழியிலே சம்பாதிக்கும்படியாக எத்தனிக்காதே, அதை தான் சொல்றாங்க. நம்முடைய கவலை, மனிதனுடைய கவலை என்ன செய்ய முடியும்? அவனுடைய நிறைத்த முடியை கருப்பாக்க முடியுமா? கருப்பான முடியை நிறைக்க வைக்க முடியுமா? அவனுடைய சரீரத்தில் ஒரு மூலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் சேர்க்கிறதும் இல்லை. பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் உடுத்தினது போல சாலமோனும் அவன் அப்படி உடுத்தினது இல்லை என்ற அளவுக்கு அதை உடுத்தி வைத்திருக்கிறார் தேவன். சாலமோன் எப்படி உடுத்தி இருக்கிறாரு? இங்கிருந்து தான் அவருக்கு போயிருக்கு லெனின் கார்மெண்ட், இங்கிருந்து தான் பட்டு போயிருக்கு, இங்கிருந்து தான் தங்கம் போயிருக்கு, இங்கிருந்து தான் தந்தம் போயிருக்கு. அவர் அவ்வளோ அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவனுடைய காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால்தான் தங்க தீபகற்பம் என்று இந்தியாவை ஆசியாவிலே சொன்னார்கள். தங்க தீபகற்பம் இங்கிருந்து தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக தேவன் நேர்த்தியாக எதையும் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார். எதற்காகவும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் அவரில் அன்பு கூற வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹினு அடோனாய் எஹாத். அவருக்கு கேள், இஸ்ரவேலே கேள் என்றால் கேட்டு செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும். அவருடைய பிரமாணங்களில் நடக்கிறது அல்லாமல், அவருக்கு பிரியமாக நடக்கிறது இல்லாமல் எண்ணத்தை தேவன் உங்களிடத்தில் கேட்கிறார். மோசே கேட்கிறார். அமலேக்கை கொல்லு என்று சொன்ன இடத்துல மிருக ஜீவன்களை வைத்திருந்து இது பலிக்காக ஐயா பிடிச்சு வச்சேன்னு சொல்லும் பொழுது சாமுவேல் சொல்றாரு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். குமாரன் முழுவதும் கீழ்ப்படியக்கூடியவர். தேவன் வைத்த சித்தத்தின்படி இல்லாமல் ரோமர் கையிலே அவர் அநியாயமாக கொடுக்கப்படும் போதும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அதுதான் பேதுரு சொல்றார். தேவனுடைய நிர்ணயத்தின்படியும் முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் அநீதர் கையில் கொடுத்து கொன்றீர்கள். ஒப்பு கொடுத்தாரே, ஆனாலும் உயிரோடு எழும்பி மீண்டும் உங்கள் வீட்டை அல்லவா தட்டினார். அதான் அன்பு. இஸ்ரவேல் மேல் தேவன் வைத்த அன்பு. ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையிலே
தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். இதெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் நிமித்தம், இவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் என்பது மணவாட்டி. புறஜாதியாகிய நம்மையும் அந்த மணவாட்டி என்ற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு பிரமாணங்கள் ஏன் கொடுக்கப்பட்டது? கை கொள்ளவா? பிரமாணம் கொடுத்தாரு. மோசேயை வைத்து அவருக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 613 சட்டங்கள் தனியாக கொடுக்கப்பட்டு அவைகள் சுருக்கி 10 கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் 4 மீறுகிறவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அடுத்த 6 மீறுகிறவன் மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். நாம் அறிந்திருக்கிறோம். பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? கை கொள்ளவா? பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம், இதை உங்களால் நிறைவேற்ற இயலாது, மேசியாவை சார்ந்துதான் நீங்கள் இந்த நீதியை அடைந்து கொள்ள முடியும், அதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் தான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாண கிரியைக்காரர் யாவரும் அதை செய்கிற வரைக்கும் பிழைக்கிறார்கள், செய்யலைன்னா சாகுறாங்க. சாகதானே செய்யறாங்க. பாவம் செய்யாதவனையும் மரணம் ஆளுகை செய்யக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் வந்ததுனால் என்னுடைய பாவம் இன்னும் விகரஸ் ஆயிடுச்சு. என்னால் எழுதப்படுகிறது, எழுத்துக்கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த ஊழியம் இந்த ஊழியம் என்ற 2 ஒப்பனையை கொண்டு வருகிறார். அந்த ஊழியம் அது எழுத்துக்குரியது, இது ஆவிக்குரியது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அது ஆக்கினையை கொண்டு வந்தது. இந்த ஊழியம் இயேசு கிறிஸ்துவினால் நாம் நீதியை அடைகிறோம். ஆரோனின் முறைமை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஆரோனின் முறைமை எழுத்தின்படி நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருந்தது. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது ஜீவியத்துக்கு உட்படுகிறது. அவன் அந்த நீதிக்கு தேவன் உட்படுத்துகிறார். அவரை விசுவாசிக்கிறதுனாலே, அவர்கள் கிரியையினாலே அந்த நீதியை அடைய முடிந்ததா? முடியல. சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடிந்ததா? முடியல. வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய கானானிலே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே சஞ்சரித்தான். பரதேசியாக தூரத்திலே கண்டான், மார்போடு அணைத்துக் கொண்டார்கள். அந்நியரும் பரதேசிகளும் என்று தங்களை அறிக்கையிட்டார்கள். தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. ஏனால் இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அடைந்து கொண்டார்களா? அடையவில்லை. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானதொன்றை தேவன் நமக்காக தந்தரில் இருக்கிறாரே, அது என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே நீதியை கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு பரிசுத்த ஜீவியம் என்பது வசனத்தினாலும் ஆவியினாலும் தான் நமக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது, இல்லையா? விளக்கு மாத்திரம் போதுமா? வெளிச்சம் வேண்டாமா? வெளிச்சத்துக்கு என்ன வேண்டாமா? அது என்ன? வேதமே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். கட்டளை என்பது விளக்கு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீதியை அடைந்து விட்டோம். ஆனால் அது இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகி பரிசுத்தத்துக்கு போக வேண்டும். அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினாலே உங்களுக்கு ஜீவனும் நீதியும் கிடைக்கிறது, இல்லையா? ஆனால் அவர் நம்மை இந்த நீதிக்கு தெரிந்து கொண்டார். இந்த ரட்சிப்புக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ரட்சிப்பு கர்த்தராலே வருகிறது. ரட்சிப்பு கர்த்தர் தரும் ஈவு. ரட்சிப்புக்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இது அவருடைய தெரிந்தெடுத்தல். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படிதான் சொல்றார், இல்லையா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு? நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்காக. நம்மை ரட்சிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் பரிசுத்தமாகுதலை நிறைவேற்றும்படியாக அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம் என்று எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எபேசியர் 4:24. 4:24 வாசம். மெய்யான நீதியிலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக
சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் என்பது என்ன? புது சிருஷ்டி என்பது என்ன? புதிய மனிதன் என்பது மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிக்கு கொண்டு வரப்பட்ட நாம் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தினாலே பரிசுத்தமாகுதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாகுதலுக்கு நாம் வர வேண்டும். அதுக்கு ஒரு சான்டிபிகேஷன். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 15:3. யோவான் 15:3 வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். பரிசுத்தமாக்கப்படுவது என்பது வசனத்தினால் நமக்குள்ளே உபதேசத்தினால் நடப்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டது மெய்தான். ஆனால் பரிசுத்தமாகுதல் எப்படி நடக்கும்? உபதேசத்தினாலே. நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுது பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூரணப்பட வேண்டும் என்றால், நாம் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்த வேண்டும். நம்மை ரட்சிப்பில் நடத்துறது பரிசுத்த ஆவியின் கிரியை தான், இல்லை என்று சொல்லவில்லை. நம்மை பாவ உணர்வுக்கு கொண்டு வந்து பரிசுத்த ஆவியின் கிரியை தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அபிஷேகத்தின் நிறைவு என்பது நாம் பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவியத்திலே உபதேசங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் பரிசுத்தமாகுதல் வரும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தான் அவர் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். எபிரேயர் 10:10. எபிரேயர் 10:10 பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே வழியினாலே பூரணப்படுத்தக்கூடிய தேவன். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே வழியினாலே அவர் பூரணப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். 40. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். 10:10 தம்முடைய சித்தத்தை அவர் பலியாக்கி பரிசுத்தமாகுதலை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். பூரணத்தை அவர் 14 கொண்டு வருகிறார். எபிரேயர் 10:14 பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தான் அவர் பூரணப்படுத்த முடியும். இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நாம் கவலைப்பட்டு என்ன செய்ய முடியும்? நம்ம முறுமுறுத்து என்ன செய்ய முடியும்? நாம் இதற்கு இந்த வினையை நிகழ்த்தக்கூடிய வினையாளர்களாகிய மனிதர்களை நீங்கள் எதிர்க்க தான் முடியுமா? தேவன் தான் அனுமதிக்கிறார். 3 நாள் தண்ணீர் இல்லாமல் அனுமதித்தது தேவன். மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருக்கிறதே, இதை மாற்றும்படியாக அந்த மரத்தை வெட்டி போட வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் நீதியை அடைந்து கொண்டோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி வலது பாரிசத்திலிருந்து பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்தருளுகிறார். என் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. அவருடைய வசனமும் ஆவியும் இணைந்துதான் நம்முடைய ஜீவியத்தை அவருக்கு உகந்ததாக மாற்றுகிறது. குமாரனின் மனவாட்டி குமாரனுக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்க வேண்டும். குமாரனுடைய பரிசுத்தம் அல்ல, குமாரனுக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்கு வர வேண்டும். அவராலே ஒரு பரிசுத்த ஜீவியம், குற்றமற்ற ஜீவியம், கண்டிக்கப்படாத ஜீவியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. முன்னே நாம் எப்படி இருந்தோம்? அந்நியராக இருந்தோம். மனதிலே துர்க்கிரியைகளால் சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றதும் கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்திலே பட்ட மரணத்தினாலே நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கேட்ட உபதேசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். யோவான் மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை விளம்பினார். குமாரன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விளம்பினார்.
சொன்னார், பறைசாற்றினார். ஆனால் அப்போஸ்தலர்கள் மகிமையின் சுவிசேஷத்தை சொல்கிறார். எங்கள் சுவிசேஷத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ளலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே எங்கள் சுவிசேஷத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ள முடியும். அடையாவிட்டால் ரோமர் 2:16 எங்கள் சுவிசேஷத்தினாலே தேவன் மனிதருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே அது விளங்கும். டெஸ்ட் ரிசல்ட் அங்கதான் வரும். டெஸ்ட் எங்க? இந்த சிலபஸ்ல தான் டெஸ்ட். பங்கு அங்கே ஆதி முதல் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய குமாரனை கொண்டு அப்போஸ்தலர்களுக்கு பரிபூர்ணமாக அவர் திருவுளம் பற்றியிருக்கிறார். அந்த அறிவை சபை அடைந்து கொள்ளுகிறது. நீதி அடைந்து கொண்டால் போதுமா? அதன் வெளிச்சம் நமக்கு வேண்டும் என்றால் நீங்கள் வசனத்துக்கும் உபதேசத்துக்கும் ஆவிக்கும் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் தான் இருக்கிறது. இதற்காக கிறிஸ்து தம்மை தாழ்த்தி இறங்கி நம்மை நீதிக்குட்படுத்தி இருக்கிறார். நாம் பரிசுத்த ஜீவியத்தை அடைந்து கொள்ளும்படியாக கிரியை பரிசுத்த ஆவி நம்முடைய ஜீவியத்தில் செய்து கொண்டு இருக்கிறார். வசனத்தினால் தான். பரிசுத்த ஆவினால் நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்த ஆவினால் நீங்கள் தேவ சித்தம் தான் செய்ய முடியும். பரிசுத்தமாகுதல் எங்கிருந்து வரும்? வசனத்தினாலும் உபதேசத்தினாலும் தான் உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆனால் சுயாதீன சித்தம், ஜென்ம சுபாவம் இவைகளெல்லாம் நீக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். வசனத்தில் தேர்ந்தவனாக இருந்தும் ஜென்ம சுபாவம் மாறாதபடிக்கு சுயாதீன சித்தத்தை அளிக்காதபடிக்கு இருந்தால் அவன் மனவாட்டியாக வருவதற்கு எந்த விதமான தகுதியற்றவனாகி விடுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். ரெபெக்காள், ரூத்து, எஸ்தர் இவருடைய வாழ்க்கைகள் அதற்கு சரியாக இருக்கிறது. ரெபெக்காள் ஈசாக்கை பற்றின வார்த்தைகளை, ஆபிரகாமின் வீட்டை பற்றின வார்த்தைகளை எலியேசரின் வாய்மொழியாக கேட்டு அதை விசுவாசித்து தன்னுடைய எல்லா சொந்தமான காரியங்களையும் விட்டுவிட்டு மணவாளனுக்காக புறப்பட்டு வருகிறார். நம்பிக்கை. ரூத்து அவங்க அக்கா ஓர்பால் போனது போல போயிருக்கலாமே. நான் பிரிந்து போவதை குறித்து நீர் பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன். மரணமே அல்லாமல் நம்மை ஒன்று பிரிக்க இயலாது என்று சொல்லுகிறார். போவாசு எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறார். இந்த போவாஸ் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர். 11 என்ற இலக்கம் மணவாளனையும் குறிக்கிறது, மணவாட்டியையும் குறிக்கிறது. 11 என்ற இலக்கம் எபிரேயத்திலே 11 என்ற இலக்கம் மணவாளனையும் குறிக்கிறது, மணவாட்டியும் குறிக்கிறது. இந்த போவாசின் சந்ததியிலே தாவீது 10வது ஆள். அந்த ஜீனியாலஜி 4 கடைசியில், அங்கே ரூத்தின் புஸ்தகம் 4 கடைசியில் வாசித்தால் தாவீது தான் 10. 11 யாரு? இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன். அங்கே யோசேப்பு, யாக்கோபுடைய குடும்பத்தில் யோசேப்பு 11வது பிறந்த குமாரன். இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையிலே பாடுகள் இல்லையா? அவமானங்கள் இல்லையா? பிரச்சனைகள் இல்லையா? யோசேப்புக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னை உயர்த்தி விடுவேன், உன் சகோதரர்கள் உனக்கு முன்பாக பணிவார்கள், உன் தகப்பனும் தாயும் கூட உனக்கு முன்பாக பணிவார்கள், உன்னை அதிபதியாக்குவேன். அவனுடைய வழி எப்படி இருக்கிறது? குழியிலே போடப்படுகிறான். காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். தான் உயர்த்தப்பட்ட போது அவன் ஒரு காலமும் பழி வாங்கவில்லை. போத்திபாரின் வீட்டை நினைத்து பாருங்கள். அவன் எகிப்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பாதை என்பது, நம்மை உயர்த்தக்கூடிய பாதை என்பது பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இல்லைன்னு சொல்லி அவர் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னை பகைத்தது போல இந்த உலகம் உங்களை பகைக்கும். எனக்கு பிரச்சனைகள் கொடுத்தது போல இந்த உலகம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இதான வாக்குத்தத்தம். ஆனால் இதன் மத்தியிலே நமக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது. இந்த பாடுகளின் பாதையிலே நமக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது. அது நித்திய சமாதானம். அது சத்தியத்தினால் நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட சமாதானம். அது கிறிஸ்துவின் சமாதானம். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. உலகம் கொடுக்கும்படி நான் கொடுக்கிறது இல்லை. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மிகப்பெரிய பயம் மரண பயம். மரணத்தை நான் ஜெயித்தேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் ஓடும். ஜீவன் பரிபூர்ண ஜீவனாகப்படக்கூடிய இடத்திலே கிறிஸ்து நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வார்த்தை நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தல உபதேசம் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜீவனும் புதிய ஜீவனும் பரிபூர்ண ஜீவனுமாய் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிமான் ஆக்கிட்டாரு, அவ்வளவுதான் இருந்துட்டோம்னா விளக்கும் எரியாது, எண்ணெயும் இருக்காது. போதக சிச்சை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அவர் யார் மேல் பிரியமா இருக்கிறாரோ அவனை தான் சிச்சிக்கிறார். சிச்சிக்க கூடாது என்று நினைக்கிறவன் மரண பாதையில் போய்கொண்டிருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிச்சைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனங்களுக்கு தம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். அவருடைய ஆவி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை நாம் அழிக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தை நாம் முற்றிலும் துறந்து விட வேண்டும். இதற்கு தான் நாம் நீதிமான்களாக விலைக்கு பெறப்பட்டிருக்கிறோம். நாம் யார்? நாம் அடிமை. அவர் யார்? என் எஜமானன். ஏனென்றால் நான் விலைக்கு பெறப்பட்டிருக்கிறேன். நான் யார்? அவருடைய வேலைக்காரன். அவர் யார்? என் எஜமானன். அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவே நான் இருக்கிறேன். நான் யார்? அவருடைய மனவாட்டி. அவர் யார்? என் மனவாளன். அவருக்கு பிரியமானபடி வாழும்படியாகவே நான் இருக்கிறேன். அப்படின்னா என்ன? அவருக்கு பிடிச்சதான் செய்வாங்க. ஒரு கணவருக்கு உப்மானா அலர்ஜினா மனைவி எப்படி உப்மா தான் செய்யணும். ஒரு வருஷம் பூரா உப்மா செஞ்சா அவ்வளோ பிரியமா இருப்பாரா? இல்லை. அவருக்கு எது பிரியம் என்று அவள் அறிந்திருக்க வேண்டும். அவன் வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? சொல்றேன். இப்ப ரெண்டும் இசைந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வைத்திருக்கிறார். எதிர்மறையாக இருப்பது என்பது ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அந்த அன்பை சரிசமமாக ஆக்க வேண்டும் இல்லையா? அப்படித்தானே? இப்ப மணவாளனுக்குள் மணவாட்டி இருக்கணும், மணவாட்டிக்குள் மணவாளன் இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே அவர் ஆதாமை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண் எங்கே இருக்கிறார்? அவனுக்கு உள்ளே இருக்கிறார். இப்போ மணவாளன் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். We are the habitation of God. நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். அப்ப ரெண்டு பேரையும் சரிசமமாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆளுகை யார் மேல கொடுத்திருக்கிறார்? சிருஷ்டிகள் மேல் தான் ஆளுகை கொடுத்தார். வானத்தை ஆளும்படியாக, பறவைகளை ஆளும்படியாக, பூமியை ஆளும்படியாக, மிருகங்களை ஆளும்படியாக, சமுத்திரத்தை ஆளும்படியாக, மச்சங்களை ஆளும்படியாக கொடுத்தாரே தவிர நீ இவளை ஆண்டுகொள் என்பது விழுவதற்கு பின்பாக வந்தது. விழுகைக்கு பின்பதானே அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்ற விஷயம் வருகிறது. இந்த எதிர்மறையான வாழ்க்கைக்கு இவன் வந்து விட்டான். இவனை மீட்டுக் கொள்ளும்படியாக கிறிஸ்து தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி நம்மை மீட்டு இந்த நீதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த நீதிக்கு நம்மை கொண்டு வந்தாரே, நம்ம இந்த ரைச்சஸ்னஸ் நின்றக்கூடாது. ப்ரொக்ரெசிவ் லைட்டுக்குள்ள போகணும், ப்ரொக்ரெசிவ் ரைச்சஸ்னஸ்க்கு போகணும். அது நம்மை பரிசுத்தம் என்ற இடத்துக்கும் நம்மை பரிபூர்ணம் என்ற இடத்துக்கும் கொண்டு வரும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் முழு மனதோடும், நம் முழு இருதயத்தோடும், நம் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை பற்றிக் கொள்ள வேண்டும். சோதனைகள் சூழும் போது தேவன் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அன்பினாலே நம்மை காத்து வழி நடத்தினவர் இம்மட்டும் நடத்தினாரே, இனிமேல் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த தேசத்தில் இவங்க இப்ப இவ்வளவு குறைச்சல்லையே இவங்க அவரை நோக்கி கூப்பிடலையே, பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துக்குள்ள கொண்டு போய் விட்டா இவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள்? அதுக்கான எந்த சாத்தியமும் இல்லை. ஆனாதான் இங்கேயே பழக்கி வைக்கிறார். அந்த 6.5 லட்சம் பேர் புருஷர்கள் அங்க வனாந்தரத்தில் மடிந்து விழுந்தவர்கள் யார்?
முரட்டாட்டம் பண்ணவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், தங்களை யார் என்று உணர்ந்து கொள்ளாதவர்கள். யோசுவாவும் காலேபும் மாத்திரமே சுதந்திரத்துக்குள் பிரவேசித்தார்கள். பிரமாணங்களை கை கொண்டார்கள், தலைமைக்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள், தேவனை எப்பொழுதும் அங்கே தேவனோடு உள்ள உறவை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே உறவு தான் முக்கியம் இல்லையா? உறவு இருந்தால் கணவனுக்கு என்ன பிரியம் என்று செய்யக்கூடிய இடத்துல மனைவி இருப்பார், மனைவிக்கு என்ன பிரியம் என்று செய்யக்கூடிய இடத்துல கணவன் இருப்பார். கணவனுக்கே பிடிக்காத நாம் செய்துவிட்டு உமக்காக தான் செய்தேன்னா எப்படி இருக்கு? நாம் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு நம்ம இஷ்டப்படி நாம் ஒரு ஊழியம் செய்து விட்டு உமக்காக தான் செய்தேன் என்றால், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்க யாருன்னே தெரியாதுன்றார். நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவன் சொல்லிக்கிறோம். நாம் நேசருடையவராக வாழ்கிறோமா? என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவர் என்ற இடத்துக்கு வர வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய நோக்கம். இதை செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் ஒப்புக்கொள்ளணும். ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவனாக இருப்பான், அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருப்பான். அதுக்கு பின்ன 15 சொல்றார், என் வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல, நான் செய்யக்கூடிய கிரியைகள் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று சொல்லுகிறான். பிதாவின் உபதேசங்களை நான் பேசுகிறேன், பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அதே போலவே நீங்களும் ஒன்றாயிருக்கும்படியாகவே இவைகளை சொல்கிறேன் என்று சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரத்தில். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்புக்கிறோம். தேவன் நம்மை நீதிமான்களாக ரட்சிப்புக்கு தெரிந்து கொண்டது, நீதிமான்கள் ஆக்கினது மெய்தான். ஆனால் நாம் தேவனுக்குரியவர்களாக ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக நாம் தேவனுடைய பட்சத்திலே நாம் இருக்க வேண்டும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லிவிட்டார். 2 கொரிந்தியர் 3:5 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் ஊழியர்களாக இருக்கும்படியாக தேவனே எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துகிறவர் தேவன். நாம் ஒவ்வொருவரையும் ஒரு பரிசுத்த ஜீவியம், குற்றமில்லாத ஜீவியத்துக்கு நடத்துகிறவர் தேவன். தேவனுடைய நடத்திப்புக்கு நாம் ஒப்பு கொடுப்போம், தேவனிலே மெய்யாக அன்பு கூறுவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் நாம் அவரை மெய்யாகவே பற்றிக்கொள்வோம். முரண்பட வேண்டாம். இஸ்ரவேலை போல இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு மெய்யாக நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். காலை வேளையிலே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.